ஏடிஎம்கே என்கிற ஒரு 54 ஆண்டு கால வரலாற்று பாரம்பரியம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. 4½ ஆண்டு காலம் எத்தனை தான் விமர்சனங்கள் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி 4½ ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர். அப்போ அவர் தலைமையில் தான் நீங்கள் ஓட்டு கேட்கணும். எடப்பாடியை மீண்டும் முதலமைச்சராக்குவோம்னு தான் நீங்கள் ஓட்டு கேட்கணும். அப்படித்தானே ஜெயலலிதா பின்னாடி போய் விஜயகாந்த் நின்றாரு. மக்களோட ஆண்டவனுடைய கூட்டணி சொல்லிட்டு அப்புறம் ஜெயலலிதா பின்னாடி போய் நிற்கலையா? அது மாதிரி தான் போய் நிற்கணும். அப்போ என்ன ஆகும்? விஜய் ஒரு ஹீரோவாக பார்த்தான். அவர் தான் முதல்வர் வேட்பாளர், அவர் தான் மாற்றத்தை உண்டாக்க போகிறான்னு சொன்னவன் ஏடிஎம்கே முதுகுக்கு பின்னாடி விஜய் ஒளிஞ்சிக்கிட்டாருன்னா அவரை ஹீரோவாக பார்ப்பானா? கண்டிப்பாக இல்லை. செகண்ட் ஃபோர்ஸ் ஆகிடுறாரு. அப்போ அவர் ஹீரோ கிடையாது, செகண்ட் ஹீரோ அல்லது துணை நடிகன் ஆயிடுவார். அப்போ அவருடைய தனித்தன்மை என்பது அதிமுக பக்கம் போனால் இழப்பு. அந்த இடத்துல ஏடிஎம்கேவுக்கு அது ப்ளஸ்ஸாக இருக்கும், இவருக்கு அது மைனஸ் ஆயிரும். பாஜக பக்கம் போனால் அதான் கொள்கை எதிரின்னு சொன்னார். ஒரு தேர்தலை கூட அவரால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அங்கு போய் சரணடைந்து விட்டார்னாலும் அவருக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி. தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவோட போகிற யாரையுமே எப்பொழுதுமே ஒரு பெரிய ஆளாக கருதி கொள்வது கிடையாது. பாஸ் அவுட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக.